ஆத்ம வணக்கங்கள். உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் 2ஆம் பாகம். சித்த சமாஜஸ்தானரால் கடைபிடிக்க வேண்டியவை. அனுதினமும் அதிகாலையில் 3 மணி முதல் 5:20 வரையிலும், பகல் 12 மணி முதல் 2:20 வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9:50 வரையிலும் சமாஜக்காரர்களுடன் சேர்ந்து சித்த வித்தை அபியாசம் செய்ய வேண்டும். ஜபம் செய்யும் போதும் மற்ற கொள்கைப்படி நிர்வாணம் அனுஷ்டிக்க வேண்டும். ஜபம் செய்யும் போது நேராக நிமிர்ந்திருந்து அடுத்துள்ளவர்களை பார்க்காமலும் அவர்கள் செய்வதை பற்றி சிந்திக்காமலும் சித்த வித்தை அபியாசம் செய்ய வேண்டும். சித்த வித்தையை அபியாசம் செய்வதற்கு ஜபம் என்று பெயர். சித்த வித்தையை அபியாசம் செய்யும் போது மிகவும் விநாயகமாக மேலும் கீழும் சமமாக பிராணயாமம் செய்வதல்லாமல் யாதொரு விதத்திலும் வாய்வை தடை செய்யக்கூடாது. வித்தையினுடைய ரகசிய அனுபவங்களை சொல்லவோ கேட்கவோ கூடாது. வித்தை அபியாசம் செய்து அனுபவம் வரும்போது வேறிட்டு ஒதுக்கி மௌனமாக இருக்க வேண்டும். வித்தையை கொண்டு யாரொரு விதத்திலும் சித்தாட்டம் செய்யக்கூடாது. அதாவது நான் ஒரு சித்தன் என அபிமானித்து தான் சம்பாதித்த சக்தியை கொண்டு யாதொரு சித்தாட்டமும் காட்டக்கூடாது. வித்தை அபியாசம் செய்யும் போது உறங்கக்கூடாது. வித்தை அபியாசம் சமயங்களில் வித்தையை அபியாசம் இல்லாதமல் மற்ற எந்த வித வேலையும் செய்யக்கூடாது. வித்தை அபியாசம் செய்து கொண்டு புருவ தியானத்துடன் ஒருவர் மேல்கதி அடைந்து மரணம் அடைந்தால் சமாதி கட்டி அடக்கம் செய்ய வேண்டும். அப்படியன்றி அவருடைய ஜடத்தை சுட்டரிக்க கூடாது. சித்த வித்தையை கிரகித்த சகோதரர்கள் யாரும் தனியாக ஆகாரம் சாப்பிடக்கூடாது. அவர் எப்பொழுதும் ஒன்றாக இருந்து சக்தினியை சபீதி சட்டத்திற்கேற்ப சாப்பிட வேண்டும். சக்தினி ஜபீதி என்றால் ஒரு பாத்திரத்தில் உணவு பதார்த்தங்களை எல்லாம் ஒன்றாக கலந்து ஏக ருசியாக்கி அதை ஒரே இலையில் விளம்பி அதிலிருந்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்திருந்து எடுத்து சாப்பிடுவதாகும். சக்தினி ஒன்றாக பானம் செய்வது சபீதியாகும். விருந்தினரை உபசரித்த பின்புதான் தான் சாப்பிட வேண்டும். மரப்புளி, கடுகு, தேயிலை முதலானவற்றை விட்டுவிட வேண்டும். காப்பியை டிகாஷன் செய்து வடிகட்டி உபயோகிக்கலாம். பொடி வயிற்றுக்குள் போனால் தோஷம் உண்டாவதால் வடிகட்டி உபயோகிக்க வேண்டும். எவ்வித விகிர்த வஸ்திரங்களையோ வேஷங்களையோ அணியவோ செய்தோ கொள்ளக்கூடாது. வெள்ளை வஸ்திரம் அல்லாமல் மற்ற வர்ண வஸ்திரங்களை உபயோகிக்க கூடாது. ஆபரணங்களை அணியக்கூடாது. சந்நியாசியாகவோ மௌனியாகவோ சஞ்சரிப்பதோ சும்மா இருப்பதோ கூடாது. மனத்தை எவ்விதத்திலும் கிளேசம் உண்டாக்கவோ ஜடத்தை சினப்படுத்தவோ கூடாது. எவர் ஒருவரையும் இகழ்ந்தோ போட்டியாகவோ எதுவும் எழுதவோ சொல்லவோ வாத பிரதிவாதத்திற்கு தர்க்கத்திற்கும் போகவே கூடாது. தீரதை என்ற கேடயமும் பொறுமை என்ற வாளும் பிடித்து எந்த காரியத்தையும் செய்ய எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். சித்த சமாராஜக்காரர்கள் அந்யோன்யம் வயதில் மூத்தவர்களை அவர்களுடைய பெயருடன் அண்ணா, அக்கா, மாமன், அம்மா, பெரியம்மா என்று சேர்த்தும் வயதில் குறைந்தவர்களை பெயர் மட்டும் சொல்லி அழைக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் கூட்டாக நடக்கக்கூடாது. ரகசியங்களை பேசக்கூடாது. ரகசியமாகவோ பிரத்யேகமாக எவ்வித கடித போக்குவரத்தும் செய்யவோ கொள்ளவோ கூடாது. பகலில் உறங்கக்கூடாது. வேறு சங்கங்களில் சேரக்கூடாது. சமாஜ ஸ்தலத்தை விட்டு வெளியே போய் வசிக்க கூடாது. ஆசிரம தலைவரின் அனுமதி சீட்டு இல்லாமல் வெளியே போகக்கூடாது. கிரிமினல் கேஸுக்கு போகக்கூடாது. சாட்சி சொல்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. அந்நியருடைய தவறுகளை பற்றியும் நடத்தைகளை பற்றியும் சிந்தனை செய்யவோ பேசவோ கூடாது. எப்பொழுதும் தன்னுடைய நடத்தைகளை சிந்தித்தும் தன்னுடைய குற்றமாகத்தை நடந்து கொள்ள வேண்டும். அனாசாரங்கள் எதுவும் கடைபிடிக்க கூடாது. புலி பின்பற்றக்கூடாது. மந்திரங்களில் பங்கு கொள்ளக்கூடாது. திருவிழாக்கள் கொண்டாடக்கூடாது. புதிய பெயர்கள் வைக்கக்கூடாது. ஸ்திரீ ருதுவானால் அகற்றி நிறுத்தக்கூடாது. உணவு பண்டங்களை வியாபாரம் செய்யக்கூடாது. நோயாளிகளை எப்பொழுதும் கவனித்தவருக்கு வேண்டிய சேவை செய்ய வேண்டும்.
எல்லோரும் சமமாகவும் சுதந்திரமாகவும் வசிக்க வேண்டும். யாருக்கும் பயப்படக்கூடாது, யாரையும் சிநேகிக்க கூடாது, கோபத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது, எவ்வித அதிகாரமோ கர்வமோ கூடாது. நடந்த காரியங்களை பற்றி ராகதோஷம் வைத்து யாதொன்றும் சிந்திக்க கூடாது. பந்தங்களை எதுவும் வைக்கக்கூடாது. மற்றவரை பற்றி ஒரு வார்த்தை கூட அவரோடு சொல்ல இடம் கொடுக்க கூடாது. அதாவது கோல் சொல்வதை கேட்கக்கூடாது. யாதொரு குற்றத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. அந்நிய ஸ்திரீகளுடன் எவ்விதத்திலும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. பெண்களுடன் அனாவசிய பேச்சு, கேளிக்கை, விளையாட்டு, சிரிப்பு முதலான பரிமாற்றங்கள் செய்து விகாரம் உண்டாக்கி விந்து நாசமாக இடம் கொடுக்க கூடாது. பெண்கள் ஆண்களுடன் அகண்ணியமாகவும் தைரியமாகவும் நயமாகவும் சந்தோஷமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஆண் பெண்கள் தமக்குள் சிருங்கார ஜாடைகள் செய்யவும் முகத்தாலும் கண்களாலும் மற்றும் விதங்களில் ஒவ்வாத தீய சுபாவங்கள் காமிக்கவும் கூடாது. பெண்களுக்கு ஆன்மீகமானதும் அரசியலானதும் அறிவுரைகள் அறிந்திருக்க வேண்டும். குழந்தைகளை கொஞ்சக்கூடாது. அவர்களுக்கு சர்வ கலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளை பெற்று 3 வருடங்கள் முடிந்தவுடனே அவர்களை அவர்களுடைய தாயின் பால்குடி நிறுத்தி அவர்களை பெற்ற தாயார்களிடமிருந்து விடுவித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்புகளும் செய்ய வேண்டும். அந்நியரிடம் எவ்வித வேலைக்கும் அடிமைப்படக்கூடாது. அவசரமான காரியங்களை தவிர அந்நியரை எவ்வித வேலைக்கும் உதவிக்காகவும் கூப்பிடக்கூடாது. சமாஜ கொள்கைக்கேற்ப நடக்கின்ற அனைவரும் எல்லா வேலைகளும் தெரிந்திருக்க வேண்டும். நியாயமான எந்த வேலையும் செய்து வாழ்வதன்றி சோம்பேறியாக இருக்கக்கூடாது. வயோதிகளையும் நோயாளிகளையும் கொண்டு வேலைகள் செய்விக்கல் ஆகாது. ஊர் கூட்டங்களிலும் விவகாரங்களிலும் கலந்து கொள்ளக்கூடாது.